தவறுகளை செய்ய வல்லமையை, அதிகாரத்தை பயன்படுத்தாதீர்கள். இன்றைக்கு நாங்கள் இதை பார்க்கக்குள்ள எங்களோட லைஃப்பில் கற்றுக்கொள்ளணுமா இல்லையா சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை தரக்குள்ள, இன்றைக்கு சர்ச்சில் உங்களுக்கு என்ன பொசிஷன் தந்திருந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை பயன்படுத்தி உங்களுடைய பாஸ்டரை விட்டுறதுக்கோ, உங்களோட சபையின் தரிசனத்தை கீழாக்குறதுக்கோ, சபையை உடைச்சிட்டு போகிறதுக்கோ, விசுவாச குடும்பங்களுக்குள் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கோ, திருச்சபைக்கு வருவதை தடை செய்வதையோ நீங்கள் உங்களுக்கு தரப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடாது. அந்த அதிகாரங்கள் எதற்காக தரப்பட்டது? இஸ்ரவேலுடைய வரலாற்று தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக. நீங்கள் என்னுடைய ஜனம், நான் உங்களுடைய தேவன், உனக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் 4 தலைவர்களும் ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், நியாயாதிபதிகள். நீங்கள் சரியாக இருந்தால்தான் இந்த தேசம் சரியான கட்டமைப்பாக இருக்கும். இந்த தேசம் சரியான கட்டமைப்பாக இருக்கும் போதுதான் இந்த உலகம் தேவனுக்காக ஆயத்தப்படுத்த முடியும். ஆண்டவருடைய தரிசனம் அப்படியாக இருக்கக்குள்ள கர்த்தர் உங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை தந்திருக்கிறார். உங்களை கொண்டு